அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். குதிரை பேர வழக்கில் தற்போது வரை காவல் நிலையத்தில் கையெழுத்திடவில்லை செந்தில் பாலாஜி. தொடர்பான விவரங்களோடு இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் முரளி. முரளி, என்ன நடந்தது, முழு விவரங்கள்? வணக்கம். தமிழக வெற்றிக் கழக எம்எல்ஏக்கள் பேரம் பேசப்பட்ட விவகாரத்தில் செந்தில் பாலாஜி மற்றும் அவருடைய சகோதரர் அசோக்குமார் ஆகியோர் முன்ஜாமீன் பெற்று நிபந்தனைகளுடன் திருவல்லிக்கேணி காவல் நிலையத்தில் காலை மற்றும் மாலை வேளையில் கையெழுத்திட்டு வருகிறார்கள். இந்த நிலையில் செந்தில் பாலாஜி இன்று காலை ஆஜராகவில்லை. அவருடைய சகோதரர் அசோக்குமார் மட்டும் இன்று காலை திருவல்லிக்கேணி காவல் நிலையத்தில் ஆஜராகி கையெழுத்து சென்றிருக்கிறார். ஏற்கனவே தெரிவித்தது போல நேற்று செந்தில் பாலாஜி தொடர்புடைய டாஸ்மாக் தொடர்பாக கிட்டத்தட்ட தமிழகம் முழுவதும் 41 இடங்களில் லஞ்ச ஒழிப்புத்துறை சோதனை மேற்கொண்டது. இதில் செந்தில் பாலாஜியாக முதல் A1 என்று முதல் குற்றம் சாட்டப்பட்ட நபராக போடப்பட்டிருந்தது. இது தொடர்பாக இந்த விவகாரத்தில் லஞ்ச ஒழிப்புத்துறை பதிவு செய்த விவகாரத்தில் உயர்நீதிமன்றத்தில் இவர்கள் முன்ஜாமீன் கோரி மனு அளித்திருந்தார்கள். அந்த மனுவானது இன்று காலை தள்ளுபடி செய்யப்பட்டது. இந்த நிலையில் இதுவரை செந்தில் பாலாஜி திருவல்லிக்கேணி காவல் நிலையத்தில் கையெழுத்திடுவதற்கு வரவில்லை. அது மட்டும் இல்லாமல் இது தொடர்பாக அவருடைய வழக்கறிஞர்களும் காவல் நிலையத்தில் எந்த விதமான தகவலும் தெரிவிக்கவில்லை. குறிப்பாக வழக்கறிஞர் தரப்பிலிருந்து அவர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதாக ஒரு தகவல் வெளியாகிறது. இந்த நிலையில் இன்று மாலை அவர் திருவல்லிக்கேணி காவல் நிலையத்தில் குதிரை பேரம் பேசப்பட்ட விவகாரத்தில் அவர் நேரடியாக கையெழுத்திட வேண்டும். ஒருவேளை இன்று மாலையும் வரவில்லை என்றால் சட்ட நிபுணர்கள் மூலமாக ஆலோசனை மேற்கொண்டு உயர்நீதிமன்றத்தில் காவல்துறை தரப்பிலிருந்து மனு தாக்கல் செய்ய இருப்பதாக காவல்துறை தரப்பிலிருந்து தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது இன்று மாலையும் அவர் ஆஜராகவில்லை என்றால் நீதிமன்றம் மூலமாக இந்த முன்ஜாமீனை ரத்து செய்வதற்கான நடவடிக்கைகளை காவல்துறை எடுக்க இருப்பதாக ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது. ஏற்கனவே குறிப்பிட்டதை போல நேற்று நடந்த இந்த லஞ்ச ஒழிப்புத்துறை சோதனைக்கு தான் தற்பொழுது ஜாமீனானது தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. அதற்கான மேல்முறையீடு தற்பொழுது அவர்கள் உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருக்கிறார்கள். அந்த மனுவானது நாளை விசாரணைக்கு வர இருக்கிறது. இதனிடையே அவர் இதுவரை திருவல்லிக்கேணி காவல் நிலையத்தில் குதிரை பேரம் விவகாரத்தில் இன்னும் கையெழுத்து இடவில்லை. இன்று மாலை அல்லது வரவில்லை என்றால், ஒருவேளை வழக்கறிஞர் தரப்பு மூலமாக அவர்கள் தகவல் தெரிவிக்கவில்லை என்றால் உயர்நீதிமன்றத்தில் திருவல்லிக்கேணி போலீசார் சட்ட நடவடிக்கை எடுப்பது தொடர்பாக மனுவை ரெடி செய்வதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் தொடர்ச்சியாக செந்தில் பாலாஜி தரப்பிலிருந்து அவர் மருத்துவமனையில் இருப்பதாகவும் ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது. ஆகவே இன்று மாலைக்குள் அவர் வருவார் என்ற எதிர்பார்ப்பு நிலவி வருகிறது. ஒருவேளை வராத பட்சத்தில் திருவல்லிக்கேணி போலீசார் சட்ட நடவடிக்கை எடுப்பது தொடர்பாக ஆலோசனை மேற்கொண்டு வருவதாக காவல்துறை தரப்பிலிருந்து தகவல்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது.